அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய தேய்பிறை சஷ்டிங்க. தேய்பிறை சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மகத்துவம் வாய்ந்த முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு விரத நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை போக்கிக் கொள்ள முருகப்பெருமான நாம் எளிமையான முறையில் தேய்பிறை சஷ்டியில் முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி கேட்ட வரங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். கேட்ட வரங்களை தரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை முருகப்பெருமானுக்கு நாம் எப்படி இருக்கணும், இந்த நேரத்தில் நாம் முக்கியமாக செய்ய வேண்டியவை என்ன, கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலியுக கடவுளாக கருதி முருகப்பெருமான வழிபடுறவங்க அதிகம். இவர்கள் அதிகமானவங்க இருக்கக்கூடிய விரதம் சஷ்டி விரதங்க. முருகப்பெருமானுக்கு திதிகளில் சஷ்டி திதியிலையும், நட்சத்திரங்களில் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரத்திலையும், கிழமைகளில் செவ்வாய் கிழமையிலையும் விரதமிருந்து வழிபடுவது சிறப்புக்குரியது. பிரச்சனைகள் தேய்ந்து போக வேண்டும் அப்படிங்கிறவங்க தேய்பிறை சஷ்டியில் வாழ்க்கையில் வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறவங்க வளர்ப்பிறை சஷ்டியிலையும் விரதத்தை மேற்கொள்ளலாம். முருகப்பெருமானிடம் முழுமையாக சரணடைந்து எனக்கு எது நல்லதோ அதை கொடுமுருகா என அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்து விட்டால் நமக்கு தேவையான அனைத்தையும் தந்து நம்முடைய துன்பங்களை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் என்பது ஆன்றோர்கள் வாக்கு. இது பலரது வாழ்க்கையிலையுமே கண்டிருக்கிற ஒரு உண்மை, அனுபவ உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் சொல்லலாங்க. திதிகளில் 6வது திதியாக வருவது சஷ்டி ஆகும். அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய 6வது நாள் சஷ்டிங்க. அமாவாசையை அடுத்து வரக்கூடிய சஷ்டி சுக்லபட்ச சஷ்டி, அப்படி இல்லைன்னா வளர்பிறை சஷ்டி அப்படின்னும், பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி, அப்படி இல்லைன்னா தேய்பிறை சஷ்டி அப்படின்னும் அழைக்கப்படுது. பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு திதி அப்படி இல்லைன்னா நட்சத்திரம் வழிபாட்டிற்கு ஏற்றதாக இருக்கும். அப்படி தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபடுவதற்கு ஏற்ற திதியாக சஷ்டி விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடிடும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அத்தனை சிறப்பு மிகுந்த சிறப்பு வாய்ந்த தமிழ்கடவுளான முருகப்பெருமான நினச்சி நாம் மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள் உள்ள மிகவும் முக்கியமான விரதமாக கருதப்படுவது அப்படின்னா அது இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முருகப்பெருமானுக்கு 6வது திதியாக வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் கேட்ட வரங்கள் நமக்கு கிடைக்கும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் விலகிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா சஷ்டி பார்த்தோன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி சனிக்கிழமை வருதுங்க. அன்று நாள் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி திதி இருக்குது. அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நாம் வழிபடலாம். இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிஞ்ச பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக இளநீர் அப்படி இல்லைனா தேன் போன்றவற்றை வாங்கி கொடுக்கறதன் மூலமாக சுபிக்ஷம் பெருகும். வீட்டிலேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களான செவ்வரளி, செம்பருத்தி போன்ற மலர்களை சாற்றி 6 விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றி பூஜை செய்து நாம் விரதத்தை தொடங்கலாம். முருகனுக்கு ஏதாவது ஒரு நைவேத்திய பொருளை படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், தேனும் தினை மாவும் படைத்து நாம் வழிபடலாம். முடியாதவங்க சர்க்கரை, அவல் பொரி, கடலை ஆகியவற்றை கலந்து நாம் படைக்கலாம். அதுவும் முடியாதவங்க 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து படைச்சி நாம் வழிபடலாம். இது எதுவும் செய்ய முடியல அப்படின்னாலும் நாவல் பழத்தை வைத்து நாம் வழிபடலாம். முருகனுக்கு நாவல் பழம் அப்படிங்கிறது மிகவும் இஷ்டமான ஒரு பழங்க. நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவங்க பால் மற்றும் பழம் போன்றவற்றை சாப்பிடலாம். மீண்டும் மாலை நேரத்தில் இதுபோல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளுங்க. வீட்டிலேயே இருக்கிறவங்க விரதம் முடியும் வரைக்கும் முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைப்பது
வைப்பது மிகவும் நல்லது. வீட்டிலேயே முருகனினுடைய பாமாலைகளை பாடலாம். குறிப்பாக கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தக்கூடிய பாடலை நாம் படிக்கலாம். வீட்டில் வேல் வைத்திருக்கிறவங்க வேலுக்கு அபிஷேகம் பூஜைகள் செய்து வேல்மாறல் படித்து நாம் வழிபடலாம். திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுங்க. அதே மாதிரி ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறும். தொழில் வியாபாரங்களில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறும். அதே மாதிரி லாபமும் அதிகரிக்க காண்பீங்க. வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நேரடி மறைமுக எதிரிகள் விலகுவாங்க. அதே மாதிரி உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். என்ன பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு முருகனிடம் முறையிட்டு இந்த விரதத்தை இருக்கிறீர்களோ அது நிச்சயம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோல் தேய்பிறை சஷ்டி அன்று செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்னு இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வரும். அந்த திதிக்கு ஏற்ப நாம சில தெய்வங்களை வழிபடுவோம். அதே போல் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் சிறப்பான தெய்வமாகவே இருக்கும். அந்த தெய்வத்தையும் ஒரு சிலர் வழிபடுவாங்க. இப்படி கிழமையும் திதியும் தனித்தனியாக இருக்கும் பட்சத்திலோ அல்லது இரண்டும் சேர்ந்து வரும் பொழுது நமக்கு அபரிவிதமான பலன்கள் ஏற்படுங்க. அந்த பலன்களை நாம் முழுமையாக பெறுவதற்கு சில வழிமுறைகளும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் சில செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னும் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது போல ஒரு நாளைக்கு இந்த செயலை செய்ய வேண்டும், இந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய சஷ்டி திதி அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமானது. அதுவும் தேய்பிறை சஷ்டி சனிக்கிழமையோடு வரக்கூடியது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சஷ்டி திதி அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுது. சஷ்டி விரதம் என்றாலே குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய விரதமாக கருதப்பட்டாலும் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பலரும் சஷ்டி திதியில் விரதத்தை மேற்கொள்கிறாங்க. இதில் தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கும்போது தங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னும் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் செல்வங்கள் உயரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த சஷ்டியானது சனிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. பொதுவாக சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரிய ஒரு கிழமையாக கருதப்படுது. தந்தைக்கு இந்த சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இணைந்து அதாவது சஷ்டி தேய்பிறை சஷ்டி வருவது அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு திதி நாளாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த திதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சஷ்டி திதி அதுவும் தேய்பிறை சஷ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நாம் சில செயல்களை செய்தால் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்வதுண்டு. அவை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி அன்று வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது. வெளியில் சென்று சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அசைவத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அடுத்ததான் யாரிடமிருந்தும் எந்தவித பொருளையும் கடனாக வாங்கக்கூடாது. அது பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, யாரிடமிருந்தும் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி கூட வாங்கிடாதீங்க. இலவசமாகவும் வாங்கக்கூடாது. வாங்குவதாக இருந்தால் அதற்குரிய தொகையை கொடுத்துவிட்டு பிறகு வாங்க பாருங்க. அதே போல் தங்களிடம் இருக்கக்கூடிய நகையை அடமானம் வைத்து பணம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் செய்ய வேண்டாம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கிழமைகளில் தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் தங்கம் அப்படிங்கிறது லக்ஷ்மியினுடைய கலாட்சம், லக்ஷ்மியினுடைய அம்சத்தை பெற்றதாக திகழறது அப்படின்னு சொல்லலாம். அதோடு சேர்த்து இந்த சஷ்டி திதியும் வர்றதுனால அன்றைய தினத்தில் நாம் தங்கத்தை அடமானம் வைத்தோம் அப்படின்னா அதை நம்மால் திருப்ப பெற முடியாத சூழ்நிலை உண்டாகும். அதே மாதிரி கடன் வாங்கினோம் அப்படின்னா அந்த கடனை அடைக்க முடியாத நிலை உண்டாகும். அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரத வழிபாடுகளில் உகந்தது. இந்த விரதத்தை மேற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்கள், துயரங்களை போக்க ஒரு சிறந்த பரிகார ஒரு திதியாகவும் நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடுகளில் முக்கியமாகவும் இந்த தேய்பிறை சஷ்டி திதி அமைஞ்சிருக்கிறது. அதனால்
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை போக்கிக் கொள்ளவும், துயரங்களை போக்கிக் கொள்ளவும் தாராளமாக இந்த தேய்பிறை சஷ்டியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதிலும் இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த திதியில் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்சால் இந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது சால சிறந்தது. பல நன்மைகளை அது வழங்க முடிந்தால் காலை மாலை அப்படின்னு இரு வேளையும் நீங்கள் முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகச்சிறந்த நற்பலன்களை தங்களுக்கு வழங்குங்க.